ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு சும்மா இருக்காம பல்லவனை தூண்டி விட்டுறாரு. நீ போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் தான் பயப்படுறான்ல, எதுக்காக அவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இங்க பாருங்க, பார்த்தா மட்டும் காதல் வராது, கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாதான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்ம மனசுல என்ன இருக்குன்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிடுறாரு. அதுக்கடுத்ததா பல்லவனும் மனசில் தைரியத்தை வளர்த்து வச்சுட்டு நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது, என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா, என்கிட்ட தானே பேச வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம், உங்ககிட்ட தான் நான் பேச வரேன். உங்களுக்கு அண்ணன் இருக்காருல்ல, அவர் நம்பரை மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? நேரில் பார்த்தா ஒரு இருக்காரு, ஃபோனில் பேசினா கொஞ்சம் நானும் அவரை எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது, இவ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே, ஒருவேளை பாண்டியன் அண்ணனை பற்றி கேட்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு போகிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் அவள் என்கிட்ட பேச நினைக்கலண்ணே, ஒருவேளை பாண்டியன் என்கிட்ட பேசணும் போல் நினைக்கிறா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ வானதியோட நிலமை என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு பல்லவனை உட்கார வச்சுட்டு கிளம்புறாரு நேராக நம்ம பாண்டியனோட கடைக்கு. அங்கே வானத்தையும் நம்ம பாண்டியனும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவளை படிக்க காலேஜுக்கு அனுப்புனாங்களா, இல்லை பாண்டியன் கூட உட்காந்துட்டு பேச அனுப்புகிறாங்களானே தெரிய மாட்டேங்கிறா, எப்போ பாரு இந்த கடையானே உட்காந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. டேய் வாங்கடா, இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி டீ சொல்லட்டுமா, டீ சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசலாம் தான் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அப்படி என்ன விஷயத்த சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தைய, ஆமாம் நீ காலேஜுக்கெல்லாம் போகிற ஐடியா உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு எப்போல்லாம் பாண்டியை பார்க்கணும் பேசணும்னு தோணுதோ அப்போ கூட நான் இங்கே உட்காந்துப்பேன், தூங்கி எந்திரிச்சோன்னு வருவேன், இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி கூட பாண்டியை பார்ப்பேன், அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை நாங்கள் கொஞ்சம் 2 பேரும் சண்டை போட்டாலையும் போடுவோம், போட்டுக்கோங்க, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வேடிக்கை கூட நான் பார்க்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே, இவன் ஒரு பொண்ணை பஸ் ஸ்டாப்பில் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காடா, டே பல்லவா, என்னடா இதெல்லாம், அது என்னை முழுசாக சொல்ல விடுனே, ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு உன்னை தானே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் ஒரு பக்கம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. வானத்தை இருந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை விட ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், அவங்க என்ன தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் போய் பேசினேன் கேப்பில் உங்கள் அண்ணன் நம்பர் கிடைக்குமா, உங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எதுவாக இருந்தாலும் நேரில் சொல்ல பயமாக இருக்குது, ஃபோன்லனா நான் ஈஸியாக பேசிடுவேன், மெசேஜில் கூட அவங்கள என் பக்கம் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிச்சு. அவ நானே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ தான் பாண்டிய வழிக்கு கொண்டு வந்திருக்கேன், எனக்கு போட்டியை வேறு இன்னொருத்தி வந்துட்டாளா, அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காலையில் 8 மணிக்கு டான பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே பாண்டி, உனக்கு 2டா அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் கலாய்க்கிறாரு. டே நீ வேற சும்மாருடா, அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நிஜமாவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு வானத்தையை சமாளிச்சிட்டு இருக்காங்க. கொளுத்ததும் கொளுத்தி போட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் வானத்துக்கிட்ட மாட்டிட்டு மொழியாக முழிச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேரன் சொன்ன மாதிரியே புரோக்கரை ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே சேரன் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் ரொம்ப நேரம் ஆச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ தான்ப்பா வந்தேன், அவங்க வந்துட்டாங்களா? இன்னும் வரலப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் ஏதாவது சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா அவங்களும் வந்துட்டோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க, கூடவே அவங்க தம்பியும் கூட்டிகிட்டு வராங்க பொண்ணு. அதுக்கடுத்து தான் இவங்க தான் நான் சொன்ன பொண்ணு சேரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க தாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. என் பேர் அவங்க பேர் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. என் பேர் ஜெயந்தி, எனக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் மேரேஜ் ஆகிடுச்சு, நாங்கள் 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணி தான் நாங்கள் வீட்டை எதிர்த்து தான் நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம்,
வாழ்க்கை பழக பழக எங்களுக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. தினந்தோறும் சண்டைக்கு மேல தான் ஆயிடுச்சு. என் வீட்லயே தங்கி 2 வருஷம் ஆகப்போதுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அவரே இப்ப தான் இருந்து இப்ப தான் டிவோர்ஸ்க்கு வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு. அவங்க வீட்லயே அவங்களுக்கு பொண்ணு பார்க்கறதா நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு முன்னாடி நான் ஒண்ணும் உன்ன விட்டுட்டு போய் ரொம்ப சோகத்துலலாம் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு அவருக்கே காட்டிக்கணும்." அப்படின்ற மாரி வந்து ஜெயந்தி வந்து அவங்க மனசுல என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ அது எல்லாத்தையும் சேரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. நல்ல வேளை எங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தலாம் கிடையாது. சண்டையிலே எங்கள் காலமே ஓடிப்போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்லைங்க, உங்ககிட்ட கேட்க எதுவுமே கிடையாது. எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் தான். என்னை பற்றி வேணா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரனை பற்றி அவங்களுக்கு இருக்கிற 3 தம்பிங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அது எல்லாத்தையுமே இவரே சொல்லிட்டாரு. இல்லை, சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பேர் நிலா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கள் கூட இருந்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் 3 பேரையும் அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா பார்த்துக்கும். அது இல்லைன்னா வீடே வெறிச்சோடி போயிடும். அவ்வளோ சந்தோஷமாக அந்த பொண்ணு எங்களை பார்த்து நிலாவை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஒன்றா வாழணும் தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு மனப்பூர்வமாக சம்மதங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகணும். அதனால தான் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேன். நீங்களும் நல்ல வேலை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டீங்க. எனக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து சொல்லிட்டாங்க. சரி, வேற ஏதாச்சும் கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து கேட்கவும், அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு வேணா நான் ஆர்டர் பண்ணட்டுமா? நானே ஆர்டர் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை பற்றின எல்லா விஷயத்தையும் புரோக்கர் இருந்துட்டு ஜெயந்தி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் இருந்துட்டு நேராக வானதியை கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாப்க்கு வராங்க. யாரடா அந்த பொண்ணு இங்கே நிற்கிறாங்களே, இதில் யாராவதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் அந்த பொண்ணே வரல வானதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த பொண்ணு நடந்து வந்துட்டுருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு அது நடந்து வரதில்ல, அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நான் பார்த்துக்கிறேன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு வானதி நேராக அந்த பொண்ணை தேடிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டி வராரு. பாண்டியன் இருந்துட்டு என்னாச்சு வானதி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டுருக்கு பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, சூதானமாக வேலையை முடிச்சிருவாங்க. யார் அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா, ஏண்டா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு நேராக பதட்டமாக போகிறாங்க. வானதி, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நீ கொஞ்ச நேரம் இரு பாண்டி. ஒருத்தன் கமிட்டடாக இல்லையான்னு சொல்லிட்டு தான் அவங்கள பிடிச்சிருக்கா பிடிக்கலான்ற விஷயத்தவே நம்ம சொல்லணும். ஆனால் நீ எதுவுமே கேட்காம பாண்டியை ஓகே பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன இவரவா? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீ என்னத்த சொல்ல போகிற? நானே இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் இவரை என் வழிக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே நீ பிளேட் போட வந்துட்டியா? ஆமாம், உன்னை இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்ததே இல்லையே. நீ யார்? நீ இந்த ஏரியாவுக்கு புதுசாக கொடுத்துட வந்திருக்கியா? இங்கே பாரு, இவரும் நானும் ஏற்கனவே கமிட்டட் ஆகிட்டோம். தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை மூட்டி வச்சிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்கிறத நான் எதுக்காகடி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை இருந்துட்டு நடு ரோட்டன்னு கூட பார்க்காம பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னது இவரை கிடையாது. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு கூட கார் டிரைவராக இருக்காரு, ட்ராவல்ஸ்லாம் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காருல்ல, இன்றைக்கி காலையில் கூட பஸ் ஸ்டாப்க்கு வந்தார்ல, அவரை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணை வந்து சோழனை வந்து சொல்லிடுது. என்ன சோழனவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் நிலாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் நிலா அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்றத ஒரு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.